இட்ஸ் சினிமாவில் இந்த ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5ஓட டைட்டில் வின்னரான பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணதுக்கப்புறமா முதல் முறையாக வந்து ஒரு பெரிய போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை அந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறமும் வந்து பிரியங்கா வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போஸ்ட் இது தான். அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் அ டைட்டில் வின்னர் ஆஃப் குக் வித் கோமாளி சீசன் 5 நான் எப்பயுமே ப்ராமிஸ் பண்ணபடி வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை வந்து நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபன் அண்ட் பாசிட்டிவிட்டியை வந்து ஒரு தட்டில் வச்சு நான் கொடுத்துருக்கிறதா எப்பயும் போல் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய க்ரோத் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து என்னால் உணர முடியுது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து ஒரு சிக்கனில் இருக்கிற எலும்பு வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியலையே அப்படிங்கிறதுனால அந்த ப்ரோக்ராமில் நான் தோற்றேன். அதே 10 வருஷம் கழிச்சு இப்போது நான் வந்து குக் வித் கோமாளியில் ஒரு கப்போடு வந்து நான் நிற்கிறேங்க. நான் இப்போது சேஃபாக என்னால் சொல்ல முடியும், என்னால் எல்லாத்தையும் வந்து குக் பண்ண முடியும், பறக்கிறது ஓடுறது எல்லாத்தையும் வந்து நான் குக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ட்ரைனர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. பகலாக வந்து டே நைட்டாக வந்து எல்லா டைமும் வந்து பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நான் ஒரு செமையான ஒரு டிஷ்ஷை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த ஒரு ஆயில் கொதிக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அந்த ஒரு மசாலாவோட ஸ்மெல் ஆகட்டும், அந்த ஃபுட்டோட கலர் ஆகட்டும், ஃபுட்டோட டெக்ஸ்சர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்து என்னால் பார்க்க முடியும். பட் என்னால் அதை டேஸ்ட் வந்து பண்ணவே முடியாது நிறைய டைம். ஏன்னா அவங்க பிரியங்கா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸோ நான்வெஜ் பண்ணியும் செஃப் ஆஃப் த வீக்கெலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து எந்த இடத்துல நான் லேக் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி எனக்கு சொன்னனால தான் என்னால் வந்து ஒரு பெட்டரான ஒரு குக்காக வர முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் இதை யாரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு குக் ஆகட்டும், கோமாளிகள் ஆகட்டும், அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அந்த செட்டில் இருக்கிற எல்லாரையுமா தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சமைச்சு அங்கே கொடுக்கும்போது அங்கே என்ன யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, என் ஃபுட்டை யாரெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் பண்ணி இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது தான் வந்து என்னை ஒரு பெட்டர் குக்காக வந்து மாற்றுச்சு. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக அவங்க சொல்கிறது எனக்கு காம்படிஷன் எப்பயுமே நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் லைட்டாக மணிமேகலை மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. பட் இருந்தாலும் அவங்க வந்து நார்மலாக தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு காம்படிஷன் எப்பயுமே நான் மட்டுமா தான் இருந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் வந்து இப்போது குக் வித் கோமாளி வின்னராக வந்து என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து நான் வந்து ஒரு சிக்கன் கிடையாது, ஒரு ஆடு கிடையாது, ஒரு ஸ்மால் ஃபிஷ் கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிக்கனை எங்கள் மேலே த்ரோ பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் 10 நிமிஷத்தில். என் மேலே ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து என்னை கொண்டு போய் விடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயாவோடு நான் திரும்ப வரேன். என்னை வந்து எனக்கு ஒரு கடலை வந்து காமிங்க, நான் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து ஃபிஷ்ஷஸ் கூட வந்து நான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இப்போ வெளியே வந்த விஷயங்களை தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஹார்ட் ஒர்க் மேலே பயங்கரமான ஒரு பிலீவ் இருக்குது. அந்த விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்த என் ஃபேமிலிக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணுவேன். எப்பயுமே வந்து என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்காம ஒரு நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எனக்கு எப்பயுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ரோஹித், அதுக்கப்புறம் அவங்க தம்பியோட ஒய்ஃப் அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னை என்கரேஜ் பண்ண, என்னை சப்போர்ட் பண்ண, எனக்காக நின்ன எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த குக் வித் கோமாளி மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் இதுக்கான ஒரு காரணம். நான் ஒவ்வொரு மார்னிங்கும் வந்து எழுறப்போ நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு மார்னிங்கும் வந்து என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்த அதே ஒரு விஷயத்தை திரும்பவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ குக் வித் கோமாளி டைட்டில் வின்னராக நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு ஃபன்னையும் ஒரு பாசிட்டிவிட்டியும் நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரியங்கா வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.